வடக்கு மண்டலத்தினுடைய தலைவர் திரு ஜவஹர் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் விஜிலா ஜஸ்டிஸ் அவர்களே, நிறைவாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற மாவட்ட கல்வி அலுவலர் திரு ஆர் மோகன் அவர்களே, மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கின்ற மறைந்த என்னுடைய தந்தையாருடைய அன்பு தம்பியாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பாசத்திற்குரிய அண்ணன் சுரேஷ் ராஜன் அவர்களுக்கும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இளைஞரணியுடைய செயலாளராக இருந்த பொழுது அந்த இளைஞரணியில் என்னோடு சேர்ந்து பணியாற்றிய அன்பு சகோதரர் சிவராஜ் உள்ளிட்ட இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்த நல்ல நிகழ்வை மக்களிடம் கொண்டு செல்லுகின்ற பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக இங்கே பேசிய அண்ணன் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் சொன்னது போல, இந்த பள்ளியில் படித்தவன் என்கின்ற அந்த பெருமையோடு, அந்த உணர்ச்சி பெருக்கோடு இங்கே அவர் உரையாற்றி அமர்ந்திருக்கின்றார். அவருக்கான பெருமை அதுவென்று சொன்னால், ஒரு பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சராக எனக்கான பெருமை என்பது, கல்வி என்று வரும்பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே முதல் மாவட்டமாக என்றைக்குமே சிறந்து விளங்குகின்ற மாவட்டமாக இருக்கின்ற இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கலந்து கொண்டேன் என்கின்ற அந்த பெருமை அது எனக்கு என்றைக்குமே உண்டு. ஆக அந்த வகையில்தான் இன்றைக்கு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அனைவரும் சொன்னது போலவும், மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய எண்ணம் என்பது வகுப்பறையில் கற்கக்கூடிய பாடம் மட்டும் போதுமானதாக இருக்கக்கூடாது. அது இங்கே இருக்கின்ற ஒரு விளையாட்டு மைதானமாக இருந்தாலும் சரி, மாணவ செல்வங்களுக்கு என்று இருக்கின்ற பல திறமைகளாக இருந்தாலும் சரி, இதையும் நாட்டு மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அவருடைய அறிவுறுத்தலின் காரணமாக உதித்த ஒரு திட்டம்தான் இந்த கலை திருவிழா. இந்த கலை திருவிழாவை முன்னிட்டு கடந்த ஆண்டு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திட்டத்தை அறிவித்த பிறகு, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற கலந்து கொண்ட மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது ஏறத்தாழ 27 லட்சம் மாணவர்கள் இந்த கலை திருவிழாவில் கலந்து கொண்டார்கள் என்பது நமக்கான பெருமை. குறிப்பாக மாணவ செல்வனுடைய திறமையை நாங்கள் வெளிக்கொணர வேண்டும் என்று இந்த திட்டத்தை செயல்படுத்திய பிறகு எங்களுக்கு வந்த பல்வேறு செய்திகள், அது ஆசிரியர் பெருமக்களிடமிருந்து வந்த செய்தியாக இருந்தாலும் சரி, அல்லது பெற்றோர்களிடமிருந்து வருகின்ற அந்த செய்திகளாக இருந்தாலும் சரி, அவங்க சொன்னதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், எங்களுடைய பள்ளி மாணவன் இவ்வளவு அழகாக படம் வரைவாரா, என்னுடைய பள்ளி மாணவி இவ்வளவு அழகாக பாட்டு பாடுவாங்களா, என்னுடைய பள்ளி மாணவன் இந்த அளவுக்கு அழகாக பேசுவாரா, எங்களுடைய பள்ளி மாணவ செல்வங்கள் இந்த அளவுக்கு ஒரு நாடகத்தை, விழிப்புணர்வு நாடகத்தை செயல்படுத்துவார்களா என்பது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய், அந்த குழந்தைகளுடைய தந்தை, இவர்கள்லாம் சொன்னது, என் பிள்ளை இவ்வளோ அழகா பாட்டு பாடுவானா, எனக்கே அது தெரியல, நான் பாட்டு அவனை படி படி படின்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஆனால் என் பிள்ளைக்கு ஒரு திறமை இருக்குது, எனக்கு அது பெருமையாக இருக்குது என்று சொல்லக்கூடிய செய்திகளாம் கேட்கும் பொழுது, நான் பல நேரங்களில் பல பள்ளிக்கூடத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சியிலே நான் தவறாமல் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், இது பெற்றோர்களுக்கான என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து நம்ம பிள்ளைங்களை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்குன்னு இருக்கின்ற அந்த திறமையை வளர்த்தெடுக்க வேண்டிய அந்த பொறுப்பு உங்களுக்கும் அவருடைய ஆசிரியர்களுக்கும் உண்டு என்பதை நான் அடிக்கடி சொல்வது வழக்கம். உண்மைதான். தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளை பற்றி நீங்கள் பேசும் பொழுது, எய்த்த விட்டு பையன் பார் டாக்டர் ஆயிட்டான், பக்கத்து விட்டு பையன் பார் இன்ஜினியர் ஆயிட்டான், உன் அண்ணன் பார் ஏற்கனவே டாக்டர் ஆயிட்டான், தயவு செய்து சொல்லாதீர்கள். நம்முடைய பிள்ளைக்கு இருக்கின்ற திறமையை கண்டுபிடித்து அதை வளர்த்திருக்கின்ற பணியில் உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நான் மறக்காமல் வைப்பது என்னுடைய வழக்கம். இதைத்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லும் போதெல்லாம் உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள்.
நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் சொன்னது போல இந்த புதுமை பெண் திட்டம் எப்படி உதித்தது, இந்த நான் முதல்வன் திட்டம் ஏன் வந்தது? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய பிறந்த நாள் கடந்த வருடம் 2022 மார்ச் 1 அன்று நடைபெறுகிறது. ஒட்டுமொத்தமாக இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்கள் எல்லாம், பொதுமக்கள் எல்லாம், முக்கியஸ்தர்கள் எல்லாம் அண்ணா அறிவாலயத்தில் அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக குவிந்திருந்த பொழுது அவருடைய கார் தன்னுடைய இல்லத்திலிருந்து நேரடியாக எங்கே சென்றது என்று சொன்னால் கலைவாணர் அரங்கத்துக்கு தான் சென்றது. அங்கே இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மாணவ செல்வங்கள் அமைந்திருந்த பொழுது அவர் நேரடியாக மேடைக்கு ஏறினார். மேடைக்கு ஏறி சொன்னார், இன்றைக்கு என்னுடைய வாழ்நாளில் ஒரு பொன்னாள். பொன்னாள் என்று சொன்னால் ஏதோ என்னுடைய பிறந்த நாள் என்பதற்காக இதை நான் சொல்லவில்லை. எனது கனவு திட்டமாக இருக்கின்ற நான் மட்டும் முதல்வராக இருந்தால் பற்றாது, பள்ளி மாணவ செல்வங்கள் நாளைய முதல்வர்கள் நீங்கள் தான் என்கிற வகையிலே நான் முதல்வர் என்கின்ற அந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக இங்கே நான் வருகை தந்திருக்கேன் என்று சொன்னார்கள். ஆக அந்த அளவுக்கு நம்முடைய இளைய சமுதாயத்தின் மீது, நம்முடைய பள்ளி மாணவ செல்வங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கணும். அதனால்தான் ஏறத்தாழ இந்த 30 மாத காலத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பாக ஏறத்தாழ 51 வகையான திட்டங்களை இன்றைக்கு நாங்கள் தீட்டி அதை நாங்கள் வெற்றிகரமாக நாங்கள் செயல்முறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக இதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற அனைத்து உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் கொண்டு வருகின்ற செயல்படுத்துகின்ற திட்டத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்துகின்ற மாணவ சமுதாயமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு ஒவ்வொன்றையும் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த வகையிலே இன்றைக்கு பழமை வாய்ந்த இந்த பள்ளிக்கூடத்திலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் எங்களுடைய முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய கரத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொதுமக்களாக இருந்தாலும், ஏதோ பிள்ளைங்க கலை திருவிழான்னு ஏதோ டான்ஸ் ஆடுறாங்க, ஏதோ பாட்டு போடுறாங்க, ஏதோ பேச்சு போட்டிங்கிறாங்க, ஏதோ கவிதை ஒப்பித்தல் போட்டிங்கிறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் இதுக்கு மறைமுகமாக இருக்கின்ற அந்த உந்து சக்தி என்பது மாணவ செல்வனுடைய திறமையை கொண்டு வருவது ஒன்று, மற்றொன்று அவர்களுக்கான தன்னம்பிக்கை, அந்த செல்ஃப் கான்பிடென்ட் அப்படிங்கிறத கொண்டு வருகின்ற ஒன்று. அதைதான் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற எங்களுடைய சிஓ முருகன் அவர்கள் சொன்னது போல, இந்த பிள்ளைகள் இதில் அதிகப்படியாக நாட்டத்தை அவர்களுக்கான தன்னம்பிக்கையை பெறும் பொழுது தங்களை அறியாமல் பள்ளி படிப்பிலும் தங்களுடைய கவனத்தை அவர்கள் செலுத்துகிறார்கள். இதன் மூலம் வருகின்ற அந்த ரிசல்ட் என்பது எங்களுக்கு இன்னும் அதிக அளவில் கை கொடுக்கின்றது என்பதை இங்கே மிக ஆணித்தரமாக எடுத்து சொன்னால் அது உண்மைதான். ஆக உளவியல் ரீதியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற, ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துகின்ற ஒரு திருவிழாக்கள் தான் இன்றைக்கு நடைபெறுகின்ற, இன்றைக்கு நாங்கள் எல்லாம் தொடங்கி வைத்திருக்கின்ற இந்த கலை திருவிழா. ஆக இதில் நம்முடைய மாணவ செல்வங்கள் உங்களுடைய திறமையை காட்டுங்கள், அதே நேரத்தில் படிப்பிலும் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், மாணவ செல்வங்கள் நம்ம பிள்ளைங்களை எப்படியாச்சும் படிக்க வச்சிரு, அவர்களை நான் எப்படியாவது நான் வாழ வைத்து விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை இன்னைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம். ஆக அந்த வகையில் அவர் தீட்டுகின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் வெற்றிகரமான திட்டமாக அதை மாற்றி காட்டுகின்ற வல்லமை பெற்றவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.